பாதி ஏரோப்ளைன்ல போகணும், இந்த தாஜ்மஹாலை பார்க்கணும், ஒரு மும்தாஜ பார்க்கணும், அந்த மாதிரி எதுவும் இல்லையா? தாஜ்மஹால் சரி ஓகே. அக்கா ராமேஸ்வரம்க்கா, தாத்தாவோட தாத்தா எப்படி குடும்பத்தோட போகணுமா இல்ல நீங்க மட்டும் போகணுமா? குடும்பம் இல்லை, இத்தனை பேர் இருக்கோம், பேரா பிள்ளைங்க, குடும்பம் இல்லைங்கிறீங்க. அதுதான் சொல்றேன், எல்லாரும் போகணுமா எப்படி? போற வழியில புடிச்சுக்கலாம் ஒரு பாட்டியா. பேரம்பேத்தியே போதுமா? அதான் ஒரு தடவை பட்டதே போதும், இதுக்கு வேற வேணாம். பாட்டியை ரொம்ப பிடிக்குமா? சொல்லுங்க, பாட்டி ரொம்ப பிடிக்குமா? தாத்தாவுக்கு யாரை பிடிக்கும் சொல்லுங்க. யாரை பிடிக்கும்? பாட்டியை பிடிக்குமா பேர பிள்ளைகளை பிடிக்குமா? யாரை பிடிக்கும்? பாட்டியை பிடிக்குமா? தாத்தாவுக்கு தாத்தா பாட்டி பேர் என்ன? பாட்டி பேர் சுப்புத்தாய். சுப்புத்தாய். அதனாலதான் எனக்கு சுமதியின் பேர் வச்சாங்க. இனிமே உன் பேர் சுப்புத்தாய் தான் நாங்க சொல்லுவோம். எங்க ஆட்டி பேர் எங்க பாட்டி வந்து சுப்பம்மா ஆச்சுவா. அதனாலதான் எனக்கு சுமதி பேர் வச்சாங்க. அப்ப சுப்புமா அப்படியே வச்சிருக்காங்க. நீங்க சுமதி மாட்டீங்க. எங்க பாட்டி வயசுல இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் நம்ம போனா அப்படிதான் கேட்பாங்க. ராமேஸ்வரம் போறது எதுக்காக? பாப்போம். பாட்டிக்கு என்ன ஆசை? பாட்டிலாம் போச்சு. என்ன ஆசை? பாட்டி உங்ககிட்ட கேட்டிருக்கு, நீங்க பண்ணாம விட்டுருப்பீங்களா? அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. பாட்டி கேட்டதெல்லாம் தாத்தா பண்ணிருக்காங்க. பாட்டி கேட்டதெல்லாம் தாத்தா பண்ணிருக்காங்க. எதுவுமே விட்டு கொடுத்தது தாத்தா. அப்ப ராமேஸ்வரம் போறோம். அக்கா போறோம். எப்ப போனோம்? சுப்புத்தாய் கூட்டு போறோம் ராமேஸ்வரம். அது இவங்க தான் சொல்லணும். தாத்தா ராமேஸ்வரம் போறோம், சுப்புத்தாய் கூட்டு போறாங்க. தாத்தா ராமேஸ்வரம் பக்கம் தான் பாண்டிச்சேரி போறோம். அது தனியா போறீங்க. பேச்சுலர். எங்க தாத்தா வந்து பேச்சுலர். அதான் பேச்சுலர். நம்மளும் பேச்சுலர், தாத்தாவும் பேச்சுலர். எங்க உங்க வீட்டுக்கு ஒரு காமெடியா? இல்ல, அவங்க வந்து பேச்சுலர் பார்ட்டிக்கு போயிட்டாங்க. பேச்சுலர் பார்ட்டி. அக்கா டியூரேஷன் வேணுமா? இந்த டியூரேஷன் போறோம். அந்த பீஸ் அந்த சோமந்திரகாளி அஸ்வின், இவனுக்கு ஏதாச்சும் புத்தி சொல்லுப்பா. பொய்யா பேசிட்டு தெரியறியா அப்படின்ற மாதிரி. சூப்பர். எந்த மாதிரி ஹாப்பிங்கிறது சொல்லுங்க. ஏன்னா எல்லா பெண்களுக்கும் இந்த தாலிங்கிறது ரொம்பவே சென்டிமெண்ட். அது வந்து நம்ம ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நானுமே சரி, என் வீட்டுக்காரமாக வந்து எப்படின்னா கல்யாணம் முடிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு என்ன குறைனா என் தங்கச்சி அந்த வரைக்கும் இல்லையேன்ற வருத்தம் இருந்துச்சு. இப்ப என் தங்கச்சியே இன்னொரு தாலி வந்து எனக்கு வாங்கி கொடுத்து கிடைச்சோன்னா பாத்தியா, அதுவே சந்தோஷம் தான். அவளுக்கும் அந்த ஏக்கம் இருந்திருக்குல்ல இன்ன வரைக்கும். இதே சொல்றேன், எனக்கு தெரிஞ்சு கூட போற அக்காவோட பயங்கரமா இருக்கா. நீ அக்காவை பண்ணா நல்லா இருக்கும். அந்த மாதிரி அவரு ஃபீல் பண்றாங்க, நாங்க ஃபீல் பண்றோம். அது இல்லப்பா, 7 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி அங்க ஊரே கல்யாணம் ஆச்சு. ஆனா என் தங்கச்சி எனக்கு வரல. அத வந்து எனக்கு கல்யாணம் பண்றதுக்கு அவளுக்கு ஆசை இருக்கிறதா இருக்காதா, அதனால எனக்கு வந்து அவளுக்கு ஆசையை வந்து இப்போ விளையாடுத்திருக்கா. ஏன்னா ஆம்பளை பசங்க வந்து எப்படின்னா இந்த கல்யாணம் ஆம்பளை பசங்க எப்படின்னா கல்யாணம் என்ன பண்ணணும் என்ன ஏது எதுவுமே தெரியாது. சென்டிமெண்ட் அதிகமாவே இருக்கும். உங்களுடைய சென்டிமெண்ட் இப்ப கண்டிப்பா இருக்கும், நிறையவே இருக்கும். சென்டிமெண்ட்லயே தெரியுது, பேச முடியல. பட் நீங்க ஃபீல் பண்றத வந்து இப்ப சொன்னா மட்டும்தான் உண்டு. நல்லதா இருந்தாலும் சரி, கெட்டதா இருந்தாலும் சரி, பின்னாடி போய் பேசுறது வேஸ்ட். முன்னாடியே பேசுறது தான் உங்களோட இதை முன்னாடி சொல்லுங்க. எனக்கு ஆக்சுவலி இது எனக்கு ரொம்ப எதிர்பார்க்கல. ஹாப்பியா? இன்னைக்கு கூட எடுத்து காமிச்சீங்களே, அந்த தாலி இனிமே ஏறாது. எடுத்து காமிச்சோன்னா உங்களுக்கு கிடைச்சிருச்சு. வேணாம். ஹாப்பி
ஹாப்பி முறைக்கு செஞ்சிருக்கு அவ்வளவுதான் செய்யாம எல்லா சந்தோஷம் நாங்களும் சந்தோஷம் ஆமா நிம்மதி வாங்கி கொடுத்தா ஒரு கழுத்துல தாலி ஏறிக்கணும் இப்ப ஏறி இருக்கு அப்ப முடியல இப்ப ஏறி இருக்கு அதனால பழைய வேலையை கழட்டி போட்டு இந்த தாலி தான் கடைசி வரைக்கும் கழுத்துல நடக்கும் கேட்பாங்க அவங்க மாமனார் வீட்டுல தாலி போனா என்னமா தாலி கேட்பாங்க எனக்கு தெரியாது ஆனா நான் எப்ப பாத்துட்டு இருக்கேன் இப்படிதான் இருக்க மாட்டேன் சும்மா சும்மா பாத்துட்டு இருக்கேன் இது எங்க அம்மா கழுத்துல போட்டுருக்காங்க எங்க அம்மா முறைப்படி செய்யறதுக்காக என் சைடு செய்யறது வந்து வேற மாதிரி இருக்கும் அதனால எங்க தாலி போகணுன்றதுக்காக அந்த தாலி ஹாப்பி இன்னும் 100 வருஷம் நீங்க வாழுங்க ஹாப்பியா இருங்க சந்தோஷமா இருங்க சண்டை வரும் எல்லாம் அதெல்லாம் தட்டி விட்டுட்டு ஓடுங்க பிரச்சனை இல்லாத வாழ்க்கையை வாழுங்க கங்க்ராச்சுலேஷன் சொன்னது எல்லாருக்கும் சொல்லுக்கா எல்லாரும் அக்கா சப்ஸ்கிரைப் எல்லாருக்கும் சொல்லுக்கா அக்கா நல்ல வார்த்தை இல்ல இப்ப சாருக்கு சும்முங்க நான் தாத்தா கிட்டே கேட்டேன் இதான் இல்லாதவங்களுக்கு அந்த ஒரு ஏக்கம் இருக்கும் இருக்கவங்களுக்கு அதோட அருமை தெரியாது அதனால வந்து இருக்கிறது வந்து ஒரே ஒரு லைஃப் அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு அதுக்குள்ள எவ்வளவு சந்தோஷமா இருக்க முடியுமோ இருந்துக்கோங்க அந்த சந்தோஷத்தை இழந்துட்டீங்கன்னா திருப்பி அந்த சந்தோஷம் நமக்கு கிடைக்காது அது என் வாழ்க்கையில பெரிய ஒரு அனுபவமாவே இருந்திருக்கு ஸோ என் வாழ்க்கையை சேர்ந்து என் பிள்ளை வாழணுங்கிறதான் என்னோட எண்ணம் இது வரைக்கும் நான் யாரை பார்த்தும் அவங்க அப்படி இருக்காங்க அவங்க அப்படி இருக்காங்கன்னு நான் நினைச்சது கிடையாது இருக்கவங்க சந்தோஷமா இருக்கணுன்றதான் நான் நினைப்பேன் அதனால அதே மாதிரிதான் இன்னைக்கும் இந்த தாலி எடுத்து கொடுத்தது வந்து சில பேர் நினைப்பாங்க வேற மாதிரி நினைப்பாங்க புதுசில அந்த ஒரு சூழ்நிலை அப்படின்னு நினைப்பாங்க ஆனா அந்த இல்லாத ஒருத்தவங்க கிட்டதான் நல்ல மனசு இருக்குன்றது யாருக்குமே தெரியாது ஏன்னா அவங்களுக்கு தான் தெரியாது அதோட அருமை அதனால அதை வந்து நான் பூர்த்தி பண்ணணும்னு நினைச்சேன் அவங்களுக்கு நான் பண்ணேன் அவ்வளவுதான் சூப்பர் தெரியுதா பொண்ணுங்க கண்ணீர்ல வர்றது கூட கொஞ்சம் கஷ்டங்க ஆனா ஆம்பளை பையன் கண்ணீர் ஈஸியா விட்டுருவாங்க அதுதான் ஆம்பளை பையனோட மனசு அது தெரியும் ஈஸியா விடுங்க ஆம்பளை பையன் வந்து அதோட அருமை தெரிஞ்சு விடுற கண்ணீர் தான் அந்த பிள்ளைங்க விடுற கண்ணீர் எப்படி இருக்கும் தெரியுமா சண்டையில அந்த மாதிரி அழுகுறதுலாம் ஈஸியா அழுகுவாங்க ஆனா எமோஷனல் பாசம் எல்லாத்துலயும் வந்து எனக்கு தெரிஞ்சு அமைதியாரு உதய இடத்துல இருந்து நான் புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா ஒரு சின்ன விஷயத்துக்காக அவனுங்க வந்து இந்த மாதிரி மூமெண்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு விஷயம் சின்ன சின்ன சந்தோஷத்தை வந்து பசங்க எதிர்பார்ப்பானுங்க அந்த விஷயத்துல வந்து அவனுங்க ஈஸியா கண்ணீர் விடுவாங்கன்றது எனக்கு Don't worry, Ashwin. Charu will take care of you. Durga. Hey, Raja alugaru. நான் ஒரு ஆள் தான் சிரிச்சிட்டு இருக்கேன் என் மாமா இருக்காரா எனக்கு என் மாமா சிரிப்பா பாடுறா துர்கா அழுதாலும் சரி மாமா சிரிப்பாடுறா இன்னைக்கு நம்ம பண்றோம் மாமா மாமா ஓகே ஓகே ஏய் சும்மா இருங்க சும்மா எல்லாத்தையும் சீரியஸா எடுத்துட்டு வா பைத்தியம் சரி விடு பாத்துக்கலாம் சரி புள்ள அழுகாத சின்ன புள்ள மாதிரி ஏன்டா தாத்தா ஆசீர்வாதம் வாங்கியிருக்கான் மனசு விட்டு அலட்டும்
கேக்கு கேட்டாங்க தாத்தா. அந்த அக்கா வந்து கேக் கேட்டாங்க, சுமதி வெட்டி தரல, அதனால எனக்கு ஏன் தெரியல அழுதுட்டு இருக்காங்க. கேக்கு தரலன்ற பாருங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? வந்துட்டு அவசரம் நல்லா இருக்கீங்களா? நான் தான் சாரி வீட்டுல நான் தான் டயத்துக்கு வரணும். அக்கா பாக்காதீங்க, ஏத்திக்குள்ள பாத்து இன்னைக்கு நீங்க நல்லா இருந்தா நல்லா இருந்தா நல்லா இருந்திருக்கும். ஒரு கல்யாணத்தை பார்த்துட்டு போயிருக்கலாம். கல்யாணத்தை பார்த்துருக்கலாம். நிறைய விஷயங்கள் மிஸ் பண்ணிட்டாங்க. கண்டிப்பா. எங்க ஷூட்ல இருந்து அப்படியே வரீங்களா? எந்த ஊர் ப்ரோ ஷூட்? செக்காநல்லூர். நீ இந்த மொட்டை போட போனோம்ல, அப்ப போற வழியில செக்காநல்லூர். அதை தாண்டி தான் போனோம். வந்துட்டோம். அப்படியா? நீங்களும் அந்த சோழவந்தன் வந்தீங்களா? நாங்களும் வந்தோம். நேத்து சோழவந்தன் வழி தானே வந்தோம். மாத்தி போனதா நீங்க? போதுங்களா? நான் உங்களுக்கு கூப்பிட்டப்ப நீங்க எங்க இருக்கேன்னு சொன்னீங்க. நான் அப்படியே சொன்னேன். எந்த படம் முடிச்சிருக்கு? போட்டுருக்கேன். எந்த படம் முடிச்சிருக்கு? தூக்கி காட்டுங்க. கேப்டன் இருக்குல்ல, தூக்கு தூக்கு தாங்க. தொடு, மறுபடியும் போய் தொடு. அதான் பிடிச்சிருக்கான். அதா தாங்க. சரி டேய் சாமி வாடா, உனக்கு எது பிடிச்சிருக்குன்னு தூக்கி வர்றா. நீ சொல்லாங்க. அதான் உனக்கு எது பிடிச்சிருக்குன்னு தூக்கிட்டு வர்றா. நல்லா நேரம் சரி, நேரம் நில்லு, நேரம் நில்லு, தூக்குங்க. நேரம் நில்லு, நேரம் நில்லு, நேரம் நில்லு. அப்படி தூக்கு தூக்கு தூக்கு, பயப்படாத போ. வேணும். எந்த போட்டோ? அங்க பாரு. எது எது? அது பிடிச்சிருக்க உனக்கு. அடுத்து கிறிஸ்ட தூக்குங்க. உனக்கு எந்த படம் பிடிச்சிருக்கு? தூக்குடா தாங்க. இப்ப பாரு, ஃபர்ஸ்ட்ல இருந்து பாரு, எல்லா போட்டோவும் பாரு. இரு வரோம். இந்த போட்டோ இந்த படம் பிடிச்சிருக்கா? சரி, ஏன் அந்த படம் பிடிச்சிருக்க உனக்கு? இல்லடா, இந்த படம் ஏன் உனக்கு பிடிச்சிருக்கு? சுமதியே பிடிச்சிருக்கா? சொல்லுங்க ப்ரோ, உங்களுக்கு எந்த போட்டோ? எனக்கா? எனக்கு எப்பவுமே இந்த படம் தான் பிடிக்கும். அதேதான் சேம். மனுஷன் போட்டோ நேர்ல பார்க்கலனாலும், மனுஷன் நேர்ல பார்க்கறனால போட்டோல பார்க்கும்போது கூட கணக்கலங்குது. எனக்கு இந்த போட்டோ தான். என்ன சாமி, குழந்தை பிடிச்சிருக்கா? யார் அந்த குழந்தை? டிராவல் பண்ணு. அந்த 2 நாளே இதே பத்தி எனக்கு தெரியும். என்ன பொங்கல் இது? என்ன பொங்கல் இது? மாட்டு பொங்கல். மாட்டு பொங்கல? மாடுங்க, மாடுங்க. அப்ப வந்துச்சு, மாடுக்கு பத்திதான் ஊட்டி விட்டீங்களா? நான் சொன்னேன், வண்டியில ரோட்ல வர்றப்பலாம் உங்களை மாதிரி கார் வந்துச்சுன்னா இதுதான் துர்காக்கா வாங்கியிருக்காங்க. நான் சொன்னேன், இல்ல இல்ல இது இல்ல. அதுல நான் மட்டும் இருக்க மாட்டேன். அவங்க வந்து ரெடி பண்ணிட்டு